இந்த பொண்ணு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போய்கிட்டே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கோம். என்னால இப்போதைக்கு பேபிக்குலாம் பிளான் பண்ண முடியாது, அதோட சீனி இண்டஸ்ட்ரிக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வெயிட்டிங் ஹாலுக்கு உள்ள போறோம். அந்த வெயிட்டிங் ஹால்ல 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க குழந்தை வச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க லேப்டாப் வச்சிட்டு இருப்பாங்க. அப்போ குழந்தை வச்சிட்டு இருக்க அம்மாவும் குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு பால் டப்பாவை எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. எடுக்கும்போது தவறி கீழே விழுந்துரும். இதை பாக்குற அந்த பொண்ணு எடுத்து கொடுக்காம திமிரா நடந்து போயிடும். அங்க வேலை செய்ய ஒரு ஆண்டி வந்து ஓடி வந்து எடுத்து கொடுப்பாங்க. அந்த வேலை செய்யற ஆண்டியோ அந்த அம்மா கிட்ட குழந்தை அழுதுட்டே இருக்கும்போது காலை தேய்ச்சி விட்டா குழந்தை அழுகாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த லேப்டாப் வச்சிருக்க அந்த ஆண்டியும் அந்த வேலைக்கார ஆண்டியை பார்த்து குழந்தைய வளர்க்கறதுலாம் ஒரு வேலையா, குழந்தைலாம் வந்துட்டு நம்மளோட ஃப்ரீடமே போயிடும், நம்மளால என்ஜாயே பண்ண முடியாது, நம்ம லைஃப்ல சந்தோஷமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்டது அந்த குழந்தை வச்சிருக்க அம்மாவும் அப்படிலாம் இல்ல, நான் அம்மாவா ஆயிட்ட அப்புறம் லைஃபே வேற மாதிரி மாறிச்சு. அதுக்கு அந்த லேப்டாப் வச்சிருக்க ஆண்டியும் அதெல்லாம் சும்மா சொல்றதுக்குன்னா ஈஸியா இருக்கலாம், ஆனா வேலையும் லைஃபையும் பேலன்ஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம், அது உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்களே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்டது அந்த குழந்தை வச்சிருக்க அம்மாவும் சிரிச்சு கண்டிப்பா ரெண்டுமே கஷ்டமா தான் இருக்கும். ஒரு கையில குழந்தையோ இன்னொரு கையில டிஸ்ட்ரிக்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம் தான். அப்ப அங்க இருக்கிற பொண்ணு நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்கும். அதுக்கு அந்த குழந்தை வச்சிட்டு இருக்க அம்மாவும் நான் ஒரு போலீஸ் சீனியர் ஆபீசரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்டது அந்த 2 பேருமே ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. கடைசியில பிரெக்னென்ட்டே ஆக மாட்டேன்னு சொன்ன பொண்ணு மாம் டு பீனு அவளோட போட்டோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல மேகசின்ல வந்திருக்கும். அந்த பார்சல பார்த்ததும் அந்த போலீஸ் ஆபீசர் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க.